ஸோ நம்ம நிறைய ஸ்கின் ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சொரியாசிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் கண்டிஷன் காமனாக ரொம்பவே டஃப்பான ப்ராப்ளமாக தான் டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அது இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஒரு மைல்டு டைப் ஆஃப் சொரியாசிஸ் நிறைய பேஷண்ட்டை பார்க்கலாம். அவங்களுக்கு தலையில் மட்டும்தான் இருக்கும், பொடுகு மாதிரி இருக்கும், வாழ்க்கையில் ஆரம்பித்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. அவங்க அந்த சொரியாசிஸ் அப்படின்ற ப்ராப்ளமே தெரியாமலே அவங்களோட லைஃப் முழுக்க வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். இன்னொரு சில பேஷண்ட்ஸ் உள்ளங்காலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அவங்க ரியலாகவே ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. ஆனால் அவங்க சாதாரணமான பித்த வெடிப்பு அப்படின்ட்டு அவங்க லைஃப்பை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதில் அவங்க நடக்க முடியாமல் ஆகுது, கை யூஸ் பண்ண முடியாமல் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, யூஸ்வலாக அந்த வெடிப்பு எனக்கு பித்தத்தினால உள்ள வெடிப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அவங்களோட லைஃப்பை கடந்து போகிறது வழக்கம். பட் நம்ம பார்த்த உடனேயே பாடி ஃபுல்லாக அல்லது ஃபேஸ் ஏரியா, கழுத்து பகுதி, உள்ளங்கை பகுதி, உள்ளங்கால் பகுதி அப்படின்ட்டு எக்ஸ்போசிங் ஏரியா ஆஃப் தி பாடி, அதாவது நம்ம ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு எப்படி தான் இருந்தாலும் நம்ம கையோட அந்த விரல் பகுதி, மணிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வெளியே கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகும். காலுமே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே எக்ஸ்போஸ் ஆகும். நெக் ஏரியாவாக இருக்கட்டும், ஃபேஸ் ஏரியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்போசிங் ஏரியா. இந்த எக்ஸ்போசிங் ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு மெடிக்கல் அட்வைஸுக்கு ஓடி போகிறதுக்கான ஒரு தேவை பல தன்மையில் ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. சிவியரான டைப் ஆஃப் சொரியாசிஸ், பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சொரியாசிஸ் வல்காரிஸ் அப்படின்ற அந்த கண்டிஷன் தான் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை தருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யங் ஒரு அடல்ட்டு, அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தவர், அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இப்போதைக்கு ஒரு 2 to 3 இயர்ஸாக அவர் திடீர்னு ரொம்பவே சஃபர் ஆகுறாரு. பாடியில் பெரும்பாலான பகுதியில் அவரோட ஸ்கின் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுது. என்ன நடக்குது, அந்த தோலானது நார்மலாக இருந்த ஒரு காமன் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த தோல் கண்டிஷனில் இருந்து கொஞ்சம் அடுக்கடுக்காக செதில் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த செதில் மாதிரி ஃபார்ம் ஆனது இப்போ நைட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேசாக இருந்த மாதிரி இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வித்தின் ஒரு நைட்டுக்குள்ளாடியே அடுக்கடுக்காக நிறையவே ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த அந்த செதிலை க்ளீன் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் மெழுகு கட் பண்ணி விட்டோன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக வரும்ல, அதே மாதிரி நிறையவே தோல் உறிஞ்சு வருது. அந்த ஸ்கின்னானது நம்ம காலையில் அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போதோ அல்லது பெட்டை க்ளீன் பண்ணும்போதோ கலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பண்டில் சேர்ற மாதிரி அவங்க ஒரு அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். அவங்க ரொட்டீனான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணக்கூடியவங்க, நல்ல ஸ்ட்ராங்காக ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு நபர். அவரோட உள்ளங்கை பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி உள்ளங்கையில், அதுக்கப்புறமா கையோட மணிக்கட்டு பகுதி, அவரோட கை முழங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, தலைப்பகுதி, அதுக்கப்புறமா அப்டமன் ஏரியா, முதுகு பகுதி, அதுக்கப்புறமா கால், பாடி, என்டையர் பாடி. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அவரோட ஆப்ரேஷனோட நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி அவர் பாடி ஃபுல்லாகவே ஹைலி அஃபெக்டட் இண்டிவிஜுவலாக இருக்கிறாரு. ஓகே, இந்த கண்டிஷனில் இருக்கிறது அவருக்கு எவ்வளவோ சிரமத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்பாரா? அப்படி கிடையாது. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஐடியல் டெர்மட்டாலஜி டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டாக்டர்ஸையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்குது. இது என்ன ஆச்சுதுன்னா, கிராஜுவலாக இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகி நெயில் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நகத்தை அஃபெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்,
அவரோட நகத்தில் நகக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் ஒரு குழி மாதிரி விழ ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக நம்ம நகை எல்லாமே எப்படி இருக்கும், கரெக்டாக ஃபிட் பண்ணி அப்படியே வந்து மோல்டு பண்ணி வச்சது மாதிரி நம்ம நகை இருக்கும் பாடியோட. இவருக்கு என்ன ஆகுது, அந்த நகத்துக்கும் அந்த நெயில் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கும் இடையில கேப்பு, அந்த கேப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு அவருக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. விரலால் லேசாக அமுக்கி விட்டோம் அப்படின்னா உள்ளாடி இருந்து பஸ் எல்லோ கலரில் பஸ் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆல்ரெடி அவருக்கு சஜஸ்ட் பண்ணப்பட்ட மெடிசினில் ஸ்டீராய்ட்ஸ் ப்ளஸ் மெத்தட்ராக்சேட் இந்த 2 ட்ரக்குமே இருந்திருக்குது. ஒரு பர்டிகுலர் கால அளவு அந்த ட்ரக் எடுத்துகிட்டு அது பாடிக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் பண்ணதுனால அதை கண்டினியூ பண்ணாமல் ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இதே மாதிரியான சிவியர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ் வல்காரிஸ் பீப்புள் ரீசெண்டாக நிறைய பேர் கன்சல்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அவங்க இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான சிச்சுவேஷன், அதாவது ரொம்ப சிரமப்பட்டு மன உளைச்சலாக இருக்கக்கூடிய அந்த டஃப்பாக ஒரு ஒரு அழக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாமே டெஃபினட்டாக என்ன ஆயிடுது, ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1 மந்த்துக்கு உள்ளாடி அவங்க நியூட்ரல் கண்டிஷனில் வந்துருக்காங்க. ஓகே, 1 மாதத்தில் அவர் வந்து முழுமையாக க்யூர் ஆகிடுவாரா அப்படின்ட்டு நினைக்க முடியாது. என்னென்னா, சொரியாசிஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் கண்டிஷன் எந்த காரணத்தை கொண்டும் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு மெடிக்கல் புக்கில் சொல்லப்படலை. ரெமிஷன் அண்ட் ரிலாப்ஸ் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ரிலாப்ஸ் அப்படின்றது திரும்ப ரெக்கரண்டாக வந்துட்டு இருக்கிறது, ரெமிஷன் அப்படின்றது நல்லா இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி வர்றது தான் இயல்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருந்தாலும், சித்தா ட்ரக் எடுக்கும்போது மெஜாரிட்டி பேஷண்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறாங்க. இவருக்கும் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமாகவே கிடச்சிரும். பட் அவருக்கு ரெமிஷன் மட்டுமே இருக்கணும், ரிலாப்ஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். வெயிட் பண்ணலாம். அது திரும்ப உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் டீட்டெயில்